வணக்கங்களே, விஷயம் 9 சினிமாவுக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வணங்கான். ஸோ பாலாவோட இயக்கத்தில் அருண் விஜயுடைய நடிப்பில் வந்திருக்க ஒரு படம் தான் வணங்கான். ஸோ வணங்கான் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா படத்துடைய கதை. ஸோ படத்துடைய கதையை பொறுத்தவரை ஒரு நல்ல பிளாட்டு தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் ரொம்ப ஒரு சின்ன பிளாட்டு, அதை வந்து ரொம்ப பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்லியிருக்காங்கன்ற மாதிரி விஷயங்கள் தான் கண்டிப்பாக தோணுது. படத்துடைய கதை ஒரு ஊனமுற்ற ஒரு பள்ளி, கண்ணு தெரியாதவங்க இருக்காங்க. ஸோ அங்கே வந்து 3 பேர் வந்து அந்த பெண்களை கொஞ்சம் மிஸ்யூஸாக பார்க்குறாங்க. ஸோ அதை வந்து பார்த்த நம்ம அருண் விஜய் பொங்கி எழுந்து 2 பேரை காலி பண்ணுறார். ஒருத்தனை மட்டும் விட்டுறாரு. ஸோ மொத்தம் வந்து எக்ஸ்கேப் ஆகிறான். அவனை தேடிக்கிட்டே இருக்கிறாரு. கடைசியில் அவனையும் போட்டு தள்ளுறாரு. இதுதான் கதைங்க. ஸோ இதுக்கு நடுவில் வந்து இந்த கதையை எக்ஸ்பேண்ட் பண்ண விஷயத்தில் வந்து பாலாவுடைய டச்சஸ் ஆல்ரெடி பழைய படத்துடைய எல்லாத்தையும் காப்பி பேஸ்ட் பண்ணி இந்த படத்தை முடிச்சிருக்காரு. ஸோ இதுதான் விஷயமே. ஸோ இந்த படம் வந்து எபிசோடாக பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்கு மேலே இந்த படத்தை எடுக்க முடியாது. அவ்வளோதான் இந்த கான்செப்டே. பட் இருந்தாலும் இது வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறது பாலாவுடைய ஒரு ஸ்டைல் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த படத்தில் வந்து அருண் விஜய் அருண் விஜய் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஏன்னா அருண் விஜய்க்கு வந்து காது கேட்காது, வாய் பேச முடியாதுங்கிற ஒரு கேரக்டர். ஸோ அவர் வந்து அந்த விஷயத்தில் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட வந்து அவருடைய நடிப்பு என்னை பொறுத்தவரை ரொம்ப வருத்தமும் இருக்குது. ஏன்னா வந்து அருண் விஜய் வந்து ரொம்ப டேலண்டான ஒரு ஆர்டிஸ்ட்டு. அவருக்கு கரெக்டாக ஒரு பிரேக் கிடைக்கல அப்படிங்கிறது தான். ஏன்னா வந்து அஜித் படத்தில் நடிக்கும்போது ஒரு பெரிய பிரேக் கிடச்சிது. அதுலேருந்து ரொம்ப பெருசாக வரும்போது திருப்பி அப்படியே ஸ்லோ டவுன் ஆகுது. அப்புறம் வந்து தடையற தாக்கு இந்த மாதிரி படங்கள் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக வருவான்னு பார்த்தா திருப்பி வந்து அப்படியே நார்மலாக போனது வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் அவர் கண்டிப்பாக ஒரு பெரிய மைலேஜ் வரும். இந்த படத்தில் வந்து உயிர் கொடுத்து நடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட வந்து அந்த சீக்வன்ஸும் சரி, ஆக்டிங்கும் சரி ரொம்ப அட்டகாசமாக. அருண் விஜய் மேலே எந்த வித ஒரு குறையும் சொல்ல முடியாது. அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கார். கேரக்டரை உள்வாங்கி நடித்ததும் சரி, அந்த மீட்டர் ரேட்டிங்லாம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கார். எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இதில் வந்து அருண் விஜய் பார்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது இதில் வந்து அடுத்த கேரக்டர்னு சொல்லணும்னா தங்கச்சி கேரக்டர். ஸோ அருண் விஜயோடைய தங்கையாக நடித்த பொண்ணு வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்குங்க. அவங்களுடைய அந்த பாண்டேஜ் இதெல்லாமே வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஸோ அண்ணன் தங்கையோட பாண்டேஜ் அதில் வந்து அந்த பொண்ணுடைய நடிப்பு வந்து எக்ஸலண்ட்டு. அண்ணனுக்காக வந்து உருகி அழுகுறதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதில் வந்து அந்த பொண்ணு வந்து எக்ஸலண்ட்டு. எனக்கு தெரிஞ்சு வந்து ஃப்யூச்சரில் வந்து ஒரு பெரிய ஒரு நடிகையாக அந்த பொண்ணு வருங்க. ஸோ அவ்வளோ அழகாக நடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயின். ஸோ இதில் வந்து ஹீரோயின் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நந்தா படத்தில் இருக்குது. அதே லைலா கேரக்டர் வந்து காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வள பேசுகிறது, ஒரு கைடாக வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அந்த பொண்ணு பண்ணுது. ஸோ அந்த பொண்ணும் நல்லா பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட வந்து ஃப்ரேமில் வந்து அந்த பொண்ணு அழகாக காட்டியிருக்கிறது. அந்த பொண்ணோட ஃபேமிலி பேக்ரவுண்டு இதெல்லாமே பண்ணியிருக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. பட் இது வந்து அப்படியே நமக்கு வந்து நந்தா படத்தில் பார்த்து அந்த லைலாவை வந்து அப்படியே நந்தா படத்தில் லைலா, அதுக்கப்புறம் பிதா மகனில் வர லைலா எல்லாமே வந்து நம்மளுக்கு ஞாபகப்படுத்தும். ஸோ அதே கேரக்டரைசேஷனை அப்படியே கொண்டாந்து இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காரு. பட் அது வேறு எதாவது புதுசாக பண்ணிடலாம். என்னை பொறுத்தவரை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் இல்லையா, அதை தானே கிரியேட்டர். ஸோ அதே கொண்டு வந்து காப்பி பேஸ்ட் பண்ணுறதுக்கு அதை படவே பார்த்துடலாம் இல்லையா. ஸோ அதனால அது ஒரு சங்கடமான விஷயம். ஸோ அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் வில்லன்ஸ். ஸோ இதில் வில்லன்னு சொல்கிற மாதிரி யாரும் வந்து பேர் சொல்கிற மாதிரி பெரிய வில்லன்லாம் யாரும் கிடையாதுங்க. அவங்க ஒரு சின்ன ஒரு தப்பு பண்ணுறானுங்க. ஸோ அந்த தப்பு தெரிஞ்சோன்னே பொங்கி அழுற நம்ம அருண் விஜய் வந்து போட்டு டப்புன்னு போட்டு தள்ளுற விஷயங்களை வந்து அப்படியே பாலா பிராண்ட் அடிக்கிறது, உடைக்கிறது எல்லாமே வந்து பாலாவுடைய அந்த டச்சஸ் இருக்கும். இதில் வந்து அரவாணிகளுக்காக ஒரு ஃபைட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபைட் சூப்பராக இருக்கும். ஸோ அதை எல்லாமே வந்து பாலாவுடைய டச்சஸ். எனக்கு தெரிஞ்சு ஸ்டண்ட் மாஸ்டர் பண்ணதால பாலாவே பண்ணாரான்னு தெரியல. ஸோ அந்தளவுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் பிதாமகனுடைய அப்படியே ஒரு போர்ஷன், அது ஒரு ஜெயில் எபிசோடு ஒன்று இருக்கும். ஆனால் பிதாமகன் ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் இது அதோட கொஞ்சம் கம்மி தான் வச்சுப்போமே. பிதாமகனோட ஒரு போர்ஷனை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி ஒரு ஜெயில் போர்ஷன் ஒன்று பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அதையும் ஞாபகப்படுத்துது. ஸோ அதே மாதிரி அடிக்கிறது, உதைக்கிறது இதுன்னு. பட்டு அது வந்து அவ்வளோ இம்பேக்டாக இல்லை. பார்க்கும்போது என்னடா இதெல்லாம் பார்த்த மாதிரியே இருக்குது, என்னடா அது அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக இருக்குது. அதுவும் ஒரு படத்தில் இல்லை, கிட்டத்தட்ட எல்லா படத்துலையும் வந்து அதே சீனை திருப்பி பேட்சப் பண்ண மாதிரியே இருக்கிறது தான் ரொம்ப வருத்தமான விஷயம். அதுக்கப்புறம் லாஸ்ட் கிளைமேக்ஸில் வந்து அந்த வில்லனை வந்து போட்டு தள்ளுறதும் வந்து ரொம்ப கொடூரமாக இருக்கும். அது வந்து பாலாவோட பிராண்டு. ஒருத்தனை வந்து கொலை பண்ணோன்னா எப்படியெல்லாம் சித்திரவதை பண்ணி எப்படி ரத்த கலரியாக வந்து நிற்கணுங்கிற ஒரு லெவலில் வந்து காட்டுறதுலாம் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. பட் எல்லாமே நல்லா பண்ணாலும் எல்லாமே பழைய படத்துடைய பாலா படத்துடைய காப்பியை பாலாவே பண்ணிக்கிறார் அப்படின்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு புது திங்கிங்கு, புது ஒரு இனோவேஷனாக வந்து எதுவுமே பண்ணலை. அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு இவர் பாலாவுடைய எப்பேற்பட்ட ஒரு டைரக்டர்னால் எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட சேதுன்னு டோட்டலாக வந்து ஒரு இண்டஸ்ட்ரியை திரும்பி பார்க்க வச்ச ஒரு டைரக்டர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நந்தான ஒரு படம், சும்மா சூர்யா கேரியரே வந்து ஒரு திருப்பி போட்ட ஒரு படம் வந்து நந்தா வந்து அவ்வளோ எக்ஸலண்ட்டான ஃபிலிம்.
அதுக்கப்புறம் பித்தாமகன் சொல்லவே வேண்டாம். பித்தாமகனுடைய அந்த ஜியாகிரபிக்கல் ஒரு இதே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அது விக்ரமுடைய கேரக்டரைசேஷனும் சரி, சூர்யாவோட கேரக்டரைசேஷனும் அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருப்பார். அதுக்கப்புறமும் கூட பார்த்திங்கன்னா அவன் இவன்லாம் வந்து நல்ல ஸ்கிரிப்டுங்க. ஸோ அவன் இவனும் சரி, அதுக்கப்புறம் வந்து நம்ம முரளி பையன் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த படம்லாம் வந்து ரொம்ப அற்புதமான படம். அந்த படத்தில் வந்து நாயன்மாரேன்னு சொல்லிட்டு அந்த பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து வேறு லெவலில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவ்வளோ நல்ல நல்ல படங்கள் கொடுத்த பாலா கிட்டேருந்து இப்படி ஒரு படமாங்கிற ஒரு வருத்தம் கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா வந்து பாலாவை நம்ம அந்த லெவலில் வச்சுட்டு திடீர்னு ஒரு கீழே இறங்கின மாதிரி ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக அந்த படம் கொடுக்குதுங்க. ஏன்னா வந்து அதே ராமேஸ்வரம் அந்த கடற்கரை, அதே மாதிரி வீடு, நந்தாவில் போட்ட மாதிரி ஒரு வீடு, அதே மாதிரி விஷயங்கள், அடி உதையெல்லாம் ஒரே மாதிரி ஒரே பேட்டர்னில் இருக்கிறதுலாம் வந்து நமக்கு வந்து வலு இல்லை. கதைக்கருவில் வந்து வலு இல்லாமல் போனது ரொம்ப, ஏன்னா அந்த சம்பவத்திலே பெரிய வலு கிடையாது. ஓகேங்களா, சம்பவத்திலே வந்து ஒரு பெரிய வலு கிடையாது. அந்த மாதிரி நடக்குமானா அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ அந்த மாதிரி சம்பவங்கள் வந்து வலுவாக இல்லாத ஒரு கதையை வந்து பாலா சூஸ் பண்ணது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து ஏதோ இந்த படம் வந்து வேறு ஏதோ பெரிய காம்படிட்டர் இல்லாதனால தப்பிச்சது. இல்லைன்னா இதெல்லாம் வந்து ஓடுறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ரொம்ப 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 பிலோ ஆவரேஜ் ஃபிலிம்னு தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் படம் பாருங்கள், உங்களுடைய பாலா படத்தையே திருப்பி பார்க்குறது நம்ம எதுக்கு திருப்பி பாலா படத்துக்கு போகணும்? அது நம்ம டிவிடிலேயே பார்த்துக்கலாம், நம்ம ஓடிடிலேயே ஏகப்பட்ட படங்கள் கொட்டி கிடக்கு. ஸோ அதை வந்து நம்ம பாலா படத்தை நம்ம அதிலே பார்த்துக்கலாம். இதுக்கு எதுக்கு காசு செலவு பண்ணி ஒரு 1000 ரூபா செலவு பண்ணிட்டு எதுக்கு உட்காந்து பார்க்கணும்? ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து கஷ்டமாக இருக்கிற விஷயம். பாலா திருந்தணும். ஏன்னா வந்து பாலா வந்து நிறைய நாவல்ஸ் வச்சு எடுக்கிற ஆள் தான். ஸோ நிறைய நாவல்ஸ் வச்சு நல்ல டிஃப்ரெண்ட்டான கதை பேட்டர்னை வச்சு எடுக்கிற பாலா இதில் ஏன் சொதப்புறான்னு தெரியல. எதுக்காக இவ்வளோ நல்ல வேலை சூர்யா எஸ்கேப் பெட்டார். ஏன்னா சூர்யா பண்ணியிருந்தாருன்னா ரொம்ப இதாக இருந்திருக்கும். ஏன்னா வந்து நல்லா இருக்குமான ஆக்டிங்கே பொறுத்தவரை சொல்ல, ஆனால் கதை வந்து படுத்துருக்கோன்றேன் நான். ஏன்னா பார்த்ததே பார்த்த மாதிரி தானே இருக்கும் அதுலேயும். ஸோ அதனால் வந்து அது மட்டும் இல்லாமல் ரொம்ப மோசமான ஒரு சீக்வன்ஸ் எதுனா, இந்த வேணுன்ட்டே ஒரு கேரக்டர் காலி பண்ணி கிளைமேக்ஸுன்னு கொண்டாந்து நிப்பாட்டினதுலாம் வந்து ஒரு ஃபார்முலாவாக கொண்டு வந்த மாதிரி இருக்கும். அந்த காலத்து ஃபார்முலா டேரக்டர்லாம் இருக்காங்களா, அந்த மாதிரி தான் பாலாவும் ஆகிட்டேன். இதில் வந்து கொடுமை என்னென்னா, எல்லா பெரிய டேரக்டர்ஸும் மேக்ஸிமம் பாலச்சந்திரா இருக்கட்டும், சங்கராக இருக்கட்டும், எல்லோருமே வந்து ஒரு பேட்டர்னுக்குள்ளேயே சிக்கியிருக்காங்கன்றது தான் வந்து இதில் தெரிகிற ஒரு விஷயம். அவங்க அந்த பேட்டர்ன்லேருந்து வெளியிலே வர மாட்டேனாங்க. அவர் வந்து சங்கர் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் வந்து கரப்ஷன். இந்த கரப்ஷனை விட்டால் வேறு படமே எடுக்க தெரியாத மாதிரி ஒரு படத்தை எடுத்துகிட்டு, அவர் எடுத்த ஒரே படம் கரப்ஷனை விட்டு வெளியில் வந்து எடுத்த படம் வந்து 2 படம். ஒன்று வந்து ரீமேக்கு, இன்னொன்று பாய்ஸ்னு ஒரு படம். ஸோ அவ்வளோதான். மற்றபடி எல்லாத்துலேயும் கரப்ஷன் சொல்லி அவர் ஒரு கரப்ஷன் வியாதி பிடிச்சி சங்கர் ஆகிட்டார். இவர் வந்து மனநலம் குன்றவங்க, மன வியாதிக்காரங்க, ஏடா கூடமாக திரியிறவங்க, ரோட்டில் திரியிறவங்க, இவனை பற்றியே படம் எடுக்கிறது தான் இவர் மண்டையில் ஃபுல்லாக ஊறி இருக்குது. அதனால் இவர் வந்து அந்த பேட்டர்ன் விட்டு வெளியில் வரதே கிடையாது. இது வந்து சிந்தனைக்கான ஒரு விஷயமாக பாலா எடுத்துக்கணும். ஏன்னா வந்து வித்தியாசமாக படம் என்னாலையும் பண்ண முடியும், ஏன் சேலஞ்சாக எடுக்க மாட்டேன்றான்னு எனக்கு தெரியல. ஸோ இது வந்து பாலாவுடைய ஒரு பெரிய குறை. ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் பாலச்சந்தர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதே ப்ராப்ளம் தான். அவர்கிட்ட அனந்து இருந்த வரை பாலச்சந்தர் சூப்பரான படங்கள்லாம் கொடுத்துருந்தார். அனந்து போனதுக்கப்புறம் பாலச்சந்தரால் படமே கொடுக்க முடியல. அது மட்டும் இல்லை, எப்போதுமே ஒரே பேட்டர்ன், ஒரு ஆண் 2 பெண், 2 பெண் 3 பெண் 1 ஆண், இந்த மாதிரி அந்த சீக்வன்ஸ் பார்த்திங்கன்னா எப்போதுமே இதே ஜானரில் தான் வந்து இவர் ஓட்டுறது வந்து பாலச்சந்தரோட பேட்டர்னாகவே இருந்தது. அவரும் அந்த பேட்டர்னை மாற்றவே இல்லை. மரோசரத்தில் அவர் சிந்து வேறையாக இருக்கட்டும், மரோசரத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான லவ் சப்ஜெக்ட்டு. சொல்லத்தான் நினைக்கிறேன்லேருந்து ஆரம்பித்து இத்தனையும் சொல்லத்தான் நினைக்கிறேன் பாலச்சந்தரோட ஸ்கிரிப்ட் கிடையாது. ஓகேங்களா. ஸோ அதுலேருந்து ஆரம்பித்து அழகன்லேருந்து எல்லா படங்களும், முக்கால்வாசி படங்கள் எல்லாமே வந்து இந்த பேட்டர்ன்லேயே வந்து அவரும் பண்ணியிருப்பார். பட் இதில் வந்து ஒரு சில படங்கள் வந்து அந்த மேக்கிங்கு டிஃப்ரென்ஸில் வந்து அவர் கண்டிப்பாக வந்து வெளியில் வந்திருப்பார். பட்டு இவங்க வந்து வெளியிலே வரலை. பாலாலாம் வந்து வரவே இல்லைங்கிறது வந்து ரொம்பவும் மன வருத்தமான விஷயம். கண்டிப்பாக வந்து பாலா மாறணும். பாலா மாறினா தான் வெளியில் வர அப்படிங்கிறத உண்மையான விஷயம். ஸோ நல்ல வித்தியாசமான கதைகளை உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறோம். ஆனால் நீங்கள் வந்து படம் எடுத்துக்கிறதுக்கே இவ்வளோ டைம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நல்ல சப்ஜெக்ட் கொடுத்துருக்கலாமே. இந்த படம் எடுக்கிறதுக்கு ஏன் இவ்வளோ வருஷம்ன்றது கேள்வி எழுப்புதுங்க. ஸோ நல்ல படங்களை எதிர்பார்க்குறோம் பாலா. நன்றி, வணக்கம். உங்களிடம் விடைபெறுது உங்கள் லக்ஷ்மி நாராயண். விஷன் 9 சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.